ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா குரு அருளால் துரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது குருவிடம் பெற்ற அனுபவங்கள். அச்சத்தை போக்கி வீரிய உணர்வை பெறச் செய்தார் குருநாதர். 4வது பகுதியாக பார்க்க இருக்கின்றோம். மகரிஷிகள் தம்மிடத்தில் தீமையின் உணர்வுகள் வந்து மோதும் பொழுது அவைகளை செயலற்றதாக்கி தம்மிடத்தில் தீமையின் உணர்வினை ஒடுக்கி அதனுடைய செயலாக்கங்களை மாற்றி தமது உணர்வை வலிமை மிக்கதாக மாற்றுகின்றனர். இதேபோன்று தீமையின் உணர்வுகளை நமக்குள் ஒடுக்குகின்ற பொழுது ஒருவர் நமக்கு எத்தகைய தீமைகளை செய்து கொண்டிருந்தாலும் அது நம் உடலுக்குள் தீமை விளைவிக்கும் அணுக்களை உருவாக்குவதில்லை. மகரிஷிகளின் அருள் உணர்வுகள் நம் உடலில் கலக்கப்படும் பொழுது நம் உடலில் தீமையை உருவாக்கும் அணுக்கள் விளைந்திருப்பினும் அவைகளை நமக்குள் நன்மை பயக்கும் அணுக்களாக மாற்றுகின்றன. உதாரணமாக, உடலுக்கு ஆரோக்கியம் தரும் நல்ல மருந்துடன் சிறிது விஷத்தை கலக்கப்படும் பொழுது அது நல்ல மருந்துக்கு ஊட்ட சக்தியாக மாறுகின்றது. எந்த மருந்தை சிறிது விஷம் கலந்து கொடுக்கின்றோமோ அந்த விஷம் ஊடுருவி இந்த நல்ல மருந்தின் தன்மையை உடலெங்கும் பரவச் செய்கின்றது. ஆக இதைப்போன்று ஞானிகள் காண்பித்த அருள்வழியில் அருள் ஞானிகளின் உணர்வை நம் எண்ணத்துடன் கலந்து நாம் எத்தகைய தீமையின் உணர்வினை கண்டுணர்ந்தோமோ அந்த மகரிஷியின் ஆற்றல் மிக்க சக்தி பெற வேண்டும் என இணைத்து நம் உடலுக்குள் செலுத்திவிட்டால் அருள் ஞானியின் உணர்வுகள் இந்த விஷமான நிலையை ஒடுக்கிவிட்டு நமக்குள் வலுகொண்ட நிலையாக மாற்றுகின்றது. இதன் உண்மைகளை எமது குருநாதர் எமக்கு உணர்த்தி எம்முள் உணர்ச்சியை தூண்டச் செய்து எமக்குள் இதனின் நினைவின் ஆற்றலை பதியச் செய்து துருவ மகரிஷியின் ஆற்றலை நீ பருகு என்றார். யாம் காற்றினுள் இருந்தபொழுது பல உயிரினங்கள் தம் பசிக்காக போர் செய்து கொண்டிருப்பதை உற்று பார்த்தும் இரவு சமயங்களில் குருவை காணாதும் யாம் அச்சப்படும் நிலை வருகின்றது. அவைகள் செய்த துயர நிலைகளால் துயரத்தை உருவாக்கும் அணுக்கள் எமக்குள் எப்படி விளைகின்றது என்றும் இதை உடனடியாக மாற்றுவதற்கு யாம் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்றும் எமக்கு சொல்லுகின்றார். துருவ மகரிஷியின் உணர்வுகளை நீ பெற வேண்டும் என்று ஏங்கு. அவ்வாறு இயங்கும் பொழுது அச்சுறுத்தும் நிலைகள் மாறி வீரிய உணர்வுகள் உனக்குள் தோன்றும் என்றார். ஆக மகரிஷிகள் தமக்குள் வளர்த்து கொண்ட உணர்வை உன்னிடத்தில் வளர்த்து கொண்டால் மற்ற ஒன்றை கொன்று புசிக்கும் அந்த உயிரினங்கள் உன்னை பார்த்தாலும் உன்னுள் வளர்த்து கொண்ட உணர்வின் மனம் கண்டு அது அஞ்சு ஓடும். ஆக அச்சுறுத்தும் உணர்வுகள் உனக்குள் வந்தாலும் அதை அடக்கி ஒளியாக மாற்றுகின்றாய். இந்த அளவில் இதை நிறைவு செய்து கொள்வோம். அதாவது எப்படின்னு
எப்படின்னு சொன்னால், நடுக்காட்டில் கொண்டு வச்சு பயிற்சி நடந்துகிட்ருக்கு சாமிக்கு. ஏங்க, நடுக்காட்டில் சாதாரணமாகவே பகல் நேரத்தில் காட்டில் எப்படி இருக்கும், அது இரவு நேரத்தில் சர்க்குரு விட்டுட்டு கிளம்பிடுறாரு. அப்போது ஒரு அங்கே விலங்குகள் ஒன்றை ஒன்று அடித்து சாப்பிடும் பொழுது அந்த காட்சியெல்லாம் உணர்வுபூர்வம் பார்க்குறார். அது அச்சுறுத்தும் உணர்வுகளாக விளையுது, உடலுக்குள் விளையுது, பயம் என்ற உணர்வுகள் விளையுது. ஏன்னு கேட்டோம்னா, நான் அதை அனுபவப்பட்டிருக்கேன். நானும் என் ஒய்ஃபும் என் பையனும் அனுபவப்பட்டிருக்கோம். பொதிகை மலை இங்கேருந்து கிட்டத்தட்ட ஏகபொதிகை கீழேருந்து மேலே கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர் என்னமோ. அப்போ இரவு பகல் எல்லாமே அந்த மலையில் நாம் இருக்கக்கூடிய நிலைகள் இருந்தது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை நீங்கள் அனுபவிக்கக்குள்ள தாங்க தெரியும். அவ்வளோ பெரிய விஷயம். சரி, இது ஏன் நம்ம நாட்டில் இருக்கோம், வீட்டில் இருக்கோம், தொழிலில் இருக்கோம், நமக்கு எதுக்குங்க அப்படின்னா, நாளைய நிலைகளில் எப்படி வேணாலும் இந்த பூமி பெறலாம், எப்படி வேணுமானாலும் மாறலாம். அப்போ எல்லாத்துக்கும் நமக்கு அந்த மனபலம் வேண்டும்ல, குரு பலம் வேண்டும்ல, குரு பலம், மனபலம், அருள் பலம் வேண்டுமல்லவா? அதற்கு தான் இந்த பயிற்சி. நல்லதுங்க. இப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா, நம்மளை கண்டு என்ன ஓடுது, அந்த விஷ விலங்குகள் எல்லாம் கொடிய நிலைகளில் உள்ள எல்லாம் பார்த்த மாத்திரத்தில் எல்லாம் ஓடுது. இங்கே நான் குறிப்பிடுறது விஷ விலங்குகள் மட்டும் கிடையாது. அதாவது என்னென்னா, முரடர்கள், அதாவது அரக்க குணம் படைத்தவர்கள் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நல்லவர்கள் சுவாசத்திலேயே கூட இருக்கலாம், நல்லவர்கள் கூடாரத்திலே கூட இருக்கலாம். ஆனால் நாம் பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ பிரயாணம் செய்யும்போது நம்மளை சுற்றி நல்லது கெட்டது எல்லாத்தையும் விழித்த நிலைகள்லாம் நாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்முடைய உடைமைகளை எல்லா பொருளுக்கும் பாதுகாவலனாக நாம் இருக்கணும். நம்மகிட்ட செல்வம் இருக்குன்னு சொன்னால் செல்வத்துக்கு பாதுகாவலனாக இருக்கணும். எப்பொழுதும் விழித்த நிலையிலே இருக்கணும். ஓகே, குரு அருள் பெறுவோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருளை அடைவோம், என்றும் 16 என்ற ஏகானந்த வாழ்க்கை வாழ்ந்திடுவோம். இந்த அருளுரை கொண்டிருந்த அனைவரும் அருட்செல்வம் பெருகி, பொருட்செல்வம் பெருகி, அகையிருள் நீக்கி, புவிப்பற்றை நீக்கி, இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலை பெற குரு அருளை பிரார்த்தித்து நிறைவு செய்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.